தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலக சேமிப்பு தினம் குறித்தான சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உலக சேமிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக சேமிப்பு அப்படின்னா என்ன, சேமிப்பு இன்றைய கால இளைஞர்கள் ஏன் பண்ணணும், பணவீக்கம் அப்படின்னா என்ன, இதை பற்றிலாம் பல்வேறு விஷயங்களை நம்மளோட விளக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் ஐஐடி மெட்ராஸின் பேராசிரியர் பட்டாபிராமன். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். வரவு எட்டனா செலவு பத்தனா சார், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எனக்கு செலவு அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு. இந்த மாதிரியான சினாரியோஸ் தான் நிறையா இன்றைய கால மக்கள்கிட்ட இருக்குது சார். எவ்வளோ நிறையவும் சம்பாதிக்கிறாங்க, நிறையவும் செலவு பண்ணுறாங்க. முதல்ல இந்த சேமிப்பு அப்படின்னா என்ன, நம்ம சம்பாதிக்கிறதுல சேமிக்கணுமா, இல்லை செலவு பண்ணுறத குறைக்கணுமா, இல்லை முதலீடு பண்ணுறதுல எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகள் மக்கள் இடத்துல இருக்குது சார். உங்கள்கிட்டேருந்து நான் கேட்க விரும்புகிறது, எளிய மக்களாக இருக்கட்டும், 10,000 சம்பாதிக்கிறவங்கலேருந்து 50,000 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு சேமிக்கிறோம், எந்த அளவு மிச்சப்படுத்துகிறோம், அதுதான் முக்கியம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? சார், சேமிப்புனா ஒரு வகையான பாதுகாப்பு. எப்படி ஆயுள் காப்பீடு ஒரு பாதுகாப்போ, மருத்துவ காப்பீடு ஒரு வகையான பாதுகாப்போ, அதே மாதிரி சேமிப்பும் ஒரு வகையான பாதுகாப்பு. இதில் 2 வகை இருக்குது. சேமிப்புலேயே 2 வகை இருக்குது. ஒன்று, நான் போட்ட பணம் சேஃபாக இருக்கணும், அதில் ஒரு கேரண்டீடான ஒரு ரிட்டர்ன் வரும், இல்லை கேரண்டீடான ஒரு வருமானம் வரும், அப்படிங்கிறது ஒரு வகையான சேமிப்பு. இதுதான் ட்ரெடிஷ்னலாக நம்ம அப்பா நம்ம தாத்தா அவங்கள ஜென்ரேஷன்லாம் பண்ண வகையான சேமிப்பு. இன்னொரு வகையான சேமிப்பு என்னென்னா, நம்மளுடைய செலவழிக்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்ச்சேசிங் பவரை நம்ம பாதுகாக்கிறதான 2வது வகையான சேமிப்பு. இதை முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த முதலீடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம பணவீக்கம்னா என்னங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் முதல்ல பேசிக்கலாம். பணவீக்கம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இங்கிலீஷில். இப்போ நீங்கள் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி ரோடில் டீ குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், மினிமம் 50 பைசா டீ குடிச்சிருக்கலாம். சென்னையில் 50 பைசா ₹1 அவ்வளோதான் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. கிராமங்களெல்லாம் 25 பைசா கூட கிடச்சிருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்கள் இப்போ டீ குடிக்கணும்னா சாதாரண டீ, நான் சொல்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ எதுலேயோ நான் சொல்லலை, சாதாரண ரோடில் நீங்கள் டீ குடிக்கணும்னா ₹12லேருந்து ₹15 தேவைப்படும். ஓகே, இது ஸோ நீங்கள் அந்த ₹1 50 பைசாங்கிறது இன்னைக்கு ₹12 ₹15 இருக்குது. ஸோ அது வருஷா வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 10% பணம் விலைவாசி உயர்ந்திருக்கு. ஸோ அந்த விலைவாசி உயர்றது தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பணம் வீக்கம்னு சொல்கிறோன்னா, விலைவாசி உயருது ஆனால் அது பண வீக்கம்னு சொல்கிறோம், அதாவது குறையிற மாதிரி பேசுகிறோம். ஏன்னா இப்போ என்கிட்ட ₹30 இருக்குன்னு வச்சுங்க, நான் இந்த ஒரு ₹15 ஒரு டீ குடிச்சிடுறேன். இன்னொரு ₹15 நான் ஒரு முதலீடு பண்ணுறேன், இல்லை சேமிக்கிறேன். இந்த சேமிப்பு 7% எனக்கு ரிட்டர்ன் வருது, கேரண்டியாக ரிட்டர்ன் வருது. நான் போட்ட அந்த ₹15 குறையவே குறையாது, எனக்கு கேரண்டியாக ₹15 வந்துடும். அதை தாண்டி 7% ரிட்டர்ன் அதில் வரும். ஸோ ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ₹15 முதலீடு சேமிப்பு ₹56 ₹60 தான் வரும். இப்போ நான் அந்த 7% ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டேன்னா, இன்றைக்கி நான் டீ குடித்தேன், பட் அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு 20 வருஷம் கழிச்சு நான் டீ குடிக்க முடியாது. ஏன்னா அதோட விலை 20 வருஷம் கழிச்சு ₹15 ₹100 ஆகிடும், சாதாரண ரோடில் குடிக்கிற டீ. ஸோ அதனால் அந்த வகையான சேமிப்பு பண்ணேன்னா என்னுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிருச்சு. நான் அரை கப்பு டீ கூட குடிக்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் வாங்கும் திறனை நான் சேமிக்கணும்னா, நான் இந்த ₹15 ஒரு அட்லீஸ்ட் 10% இல்லை 11% ரிட்டர்ன் வர மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டால்தான் எனக்கு அந்த ₹15 20 வருஷம் கழிச்சு ₹100 கிடைக்கும். ஓகே சார், நீங்கள் இப்போ இந்த பர்சன்டேஜ் கணக்கெலாம் சொல்கிறீங்கல்ல சார், இப்போ நம்ம பொதுவாக இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இங்கே 7%, 6.5% இதுதான் இருக்குது. ஸோ நம்ம இந்த பர்சன்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மக்கள் முதல்ல எதை கவனித்து பார்க்கணும், எதில் பர்சன்டேஜ் அதிகம் அப்படிங்கிறத பார்க்கணும், எதில் முதலீடு செய்யணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி டீ விலை ₹15, நாளைக்கு இது 10 வருஷம் கழிச்சு இப்படியே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம சேமித்தோன்னா அது பிற்காலத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குங்கிற விழிப்புணர்வு மக்களிடத்தில் இருக்கா? அவங்க எதை கவனிக்கணும், பர்சன்டேஜ் எதில் அதிகம், எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? அதாவது எப்போ சேமிக்கணும், எப்போ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும்.
ஓகே சார், அதுக்கு முன்னாடி சேமிப்பு முதலீடு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை மக்களுக்கு. ஸோ சேமிப்புனா என்னென்னா, இப்போ நான் ஒரு 10 ரூபா போடுறேன்னா அந்த 10 ரூபா அந்த முதலுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக எனக்கு 10 ரூபா வந்துடும். 10 ரூபாயோட எனக்கு இன்றைக்கே எனக்கு தெரியும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ எவ்வளோ ரிட்டர்ன் வருங்கிறது இன்றைக்கே எனக்கு தெரியும். அதாவது கேரண்டீட் ரிட்டர்ன். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சிம்பிள். இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் போட்டிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் 10 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். அது வந்து சேமிப்பு. முதலீடுனா நான் 10 ரூபா போடுறேன்னா அது வந்து அந்த 10 ரூபா வந்து அந்த வேல்யூவும் குறையலாம். 9 ரூபா ஆகலாம், இல்லை 11 ரூபா ஆகலாம், 15 ரூபா ஆகலாம். ஸோ அது வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ எப்படி வந்து சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் வந்து இந்த பங்கை வாங்குறாங்க. பங்குச்சந்தை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும்னா அந்த பங்குக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த மாதிரி விலை ஏறலாம் குறையலாம். ஆனால் ஸோ அந்த பங்குச்சந்தை அந்த முதலீடுகளை வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு கழிச்சு பணம் வேணும், 3 வருஷத்துக்கு கழிச்சு பணம் வேணும்னா முதலீடுகள் பண்ணக்கூடாது. அப்போ டெஃபினட்டாக சேமிக்க தான் செய்யணும். ஸோ எனக்கு பணம் வந்து அடுத்த வருஷம் வேணும், இல்லை 5 வருஷத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா முதலீடு தான் பண்ணணும். சேஃபாக பேங்க் டெபாசிட் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் அது மட்டும்தான் பண்ணணும். இல்லை எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு ஓய்வுக்காக நான் பிளான் பண்ணணும், இல்லை என் குழந்தைகள் இப்போ எனக்கு குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, கல்வி செலவுக்கு காலேஜுக்கு பணம் கட்டுறதுக்காக நான் சேமிக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணாதான் பணவீக்கத்தை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அதை எந்த பிளாட்ஃபார்மில் சார் மக்கள் பண்ணணும்? அதாவது சிம்பிள் பிளாட்ஃபார்ம்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். ஓகே, ஏன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா எந்த ஸ்டாக்கில் வாங்கணும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேருக்கு எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எதை வாங்கணும், எதை விற்கணும்னு தெரியாது. கண்டிப்பாக அதுக்கு சிம்பிளான ப்ராடக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். அதுலேயுமே இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் நிஃப்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்செக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நிஃப்டி சென்செக்ஸ்னால் என்னென்னா இந்தியாவிலேயே நிறைய ட்ரேட் ஆகிற பிக்கெஸ்ட் ஸ்டாக்ஸ், பெரிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து 30 இருந்தால் அது சென்செக்ஸ், அதே மாதிரி 50 இருந்தால் அது நிஃப்டி. ஸோ இந்த 30 ஸ்டாக் இல்லை 50 ஸ்டாக்கில் மட்டுமே அந்த மியூச்சுவல் நம்ம போடுற பணம் வந்து இந்த நிஃப்டியோ சென்செக்ஸை மட்டுமே ட்ராக் பண்ணும். அது மேலே போச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேலே போகும், கீழே போச்சுன்னா கீழே இறங்கும். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டைம் கொடுத்தோம்னா டெஃபினட்டாக மேலே ஏறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதை விட முக்கியம் பணவீக்கத்தை விட நம்மளோட ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்கும். எஸ், பணவீக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அரசு சொல்கிற பணவீக்கம் வந்து 4% 5%. அதுவும் அவங்களுக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிறைய மழை வந்தால் பணவீக்கம் ஜாஸ்தியாகும், மழையே வரலைனாலும் பணவீக்கம் ஜாஸ்தியாகும். அது ஒரு வகையான பணவீக்கம். ஆனால் நம்மளுடைய செலவு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னா 2 வருஷம் கழிச்சு ஒரு புது மாடல் வாங்கினா அதை வாங்கலான்னு தோணும். கண்டிப்பாக. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அந்த பர்சனல் இன்ஃப்ளேஷன், அதாவது நம்மளுடைய சொந்த பணவீக்கம் வந்து அதோட ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தர் ஒரு சராசரி ஃபேமிலிக்கு பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 6% 7% வந்துடும். ஸோ அதை விட ஜாஸ்தியாக எனக்கு ரிட்டர்ன் வரணும். அப்போ தான் என்னுடைய வாங்கும் திறனை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் இப்போ சொன்னீங்களே சார், இப்போ ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 2 வருஷம் கழித்து அதையும் நம்ம வாங்குவோம், ஏன்னா அப்டேட்டடான மொபைல் ஃபோன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம அந்த செலவு பண்ணுறோம்ல சார், இந்த சேமிக்கிறத விட எந்தெந்த வகையிலலாம் நம்ம செலவு பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் கட் பண்ணால் நம்ம வந்து நடுத்தர குடும்பங்களே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சார், எந்தெந்த செலவுகள் எல்லாம் அவங்க கட் பண்ணால் சேமிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் முதலீடில் லாங் டேர்முக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது? அதாவது சார், முதல்ல நமக்கு வந்து இது என்னுடைய ஆசைகள், இது என்னுடைய தேவைகள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் தெரியணும். இப்போ தேவைன்னா என்னென்னா டெஃபினட்டாக வீட்டில் அரிசி பருப்பு வாங்கி தான் ஆகணும், அது இல்லைன்னா நம்மளால் சர்வை பண்ண முடியாது. அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக. கேபிள் டிவிக்கு போனால் கட்டி தான் ஆகணும். அது எல்லாமே இப்போ வண்டின்னு வாங்கிட்டோம்னா பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். வேறஸ் இப்போது ஆசைங்கிறது வந்து சினிமா போகிறத அது வந்து ஆசை, போகணுங்கிற அவசியம் இல்லை, அது மாலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ முதல்ல இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், எது என்னுடைய தேவை, எது என்னோட ஆசை. ஸோ முதல்ல இப்போது தேவைகளை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம செலவழித்து தான் ஆகணும். அதை தாண்டி ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளவு தான் என்னுடைய ஆசைகளுக்காக நான் ஒதுக்கி வைப்பேன், அதை மட்டும்தான் நான் செலவழிப்பேங்கிற முதல்ல அந்த ஒரு டிசிப்ளின் வந்துட்டாலே கொஞ்சம் சேமிக்கிறதுக்கோ முதலீடு பண்ணுறதுக்கோ பணம் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பாதிச்சுட்டு முதல்ல ஒரு அளவு சேமிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஆசைகளை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம. நீங்கள் சொல்கிறதுக்கே வரும் சார், சம்பாதிக்கிறதுல, அதாவது எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க,
முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்குற சம்பளத்தில் முதல் செலவு வந்து சேமிப்பாக வச்சுட்டு அதுக்கடுத்தது செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேமிப்பை பழக்கங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது. இருந்தாலும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்து அப்படி கிடையாது. நம்ம கையில் மொபைல் ஃபோன்ஸ் வந்துருச்சு, எங்கே போனாலும் ஈஸியாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற வசதி அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு இந்த சேமிப்பை பற்றிலாம் நினைக்கிறது இல்லை, செலவு பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான செலவுகளை வந்து இளைஞர்கள் முக்கியமாக என்ன மாதிரியான செலவுகளை கட்டுப்படுத்தணும்? சேமிப்பு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் எந்த சதவீதம் சேமிக்கணும்? கண்டிப்பாக பொதுவாகவே எந்த சதவீதம் ஒரு மனிதர் வந்து மாதத்துக்கு ஒரு 30,000 20,000 சம்பாதி எத்தனை சதவீதம் கண்டிப்பாக இதை சேமிப்பில் வச்சாதான் நம்மளுடைய எதிர்கால பற்றிய பயம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அதாவது இந்த செலவை செய்யாத அதை செலவு செய்யாதன்னா எல்லாரும் கோச்சிப்பாங்க. ஸோ அந்த டாபிக் வேண்டாம். பட் எவ்வளோ சேமிக்கலாம்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் 10%. அட்லீஸ்ட் இப்போது மெயின் ப்ராப்ளம் எல்லாருக்கும் என்னென்னா சொந்த வீடு இல்லைன்னா வாடகை தான். கண்டிப்பாக பெரிய செலவு. அதுவும் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு வாடகை தான் அவங்களுடைய 10,000 ரூபாய் அதுலேயே போயிடும். பாதி சம்பளம் அதுலேயே போயிடும். சில பேருக்கு முக்கால்வாசி சம்பளம்லாம் போகிறவங்கலாம் தெரியும் எனக்கு. அப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து சேமின்னு சொல்கிற, என்னால் என்ஜாயே பண்ண முடியல, அப்புறம் தானே அந்த மாதிரி கற்றுவாங்க. ஸோ மீன் 5% முடியுமா 5% பண்ணுங்கள், 10% முடியுமா 10%. ஆனால் சேமிச்சிரு எப்படியாவது. அதாவது சில சமயம் நம்ம மெஷின் கிடையாது. ஒரு மாதம் நிறைய செலவு வரலாம், ஒரு மாதம் கம்மியாக செலவு வரலாம். ஸோ இப்போ 2-3 மாதம் தொடர்ச்சியாக உங்களால் சேமிக்க முடியலன்னா அதை கணக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் டிசிப்ளின். நான் வந்து அப்படியே மெஷின் மாதிரி 10% இன்வெஸ்ட் பண்ணு 10% சேவ் பண்ணுன்னு சொல்ல வரல. அது வந்து செட் ஆகாது. ஆனால் ஒரு நம்மளுடைய செலவு வந்து மாற்றி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கணக்கு வச்சுட்டு நீங்கள் திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப. ஓகே சார், இந்த இன்வெஸ்ட் பற்றிலாம் பேசும்போது நிறைய மக்கள் வந்து கோல்டு மீதான இன்வெஸ்ட்டை வந்து பெரிய அளவில் நம்பியிருக்காங்க சார். இன்றைக்கி கோல்டு விலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் கோல்டு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரே வழியா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. கோல்டை தவிர வேறு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணணும்? நீங்கள் சொன்னீங்களே மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரி வேறு எதுலலாம் அவங்க கவனம் செலுத்தினா அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டை தவிர்த்து? அது கோல்டை பற்றி நமக்கு 2-3 விஷயம் தெரியணும். இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு இப்போ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு 25-26 வயசில் கல்யாணம் பண்ண போகிறேன். ஒரு மினிமம் எங்கள் ஃபேமிலியிலலாம் ஒரு 25 சவரன் 30 சவரன் நகை போட்டால் தான் எங்களுக்கு மதிப்பு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், எப்போ என்னால் பணம் கையில் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்குவேன். நகை வாங்கி அதை சேர்த்து வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுப்பேன். அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க, நான் வந்து தங்கம் வாங்குறது நகை வாங்குறது என் பொண்ணுக்காக, அதில் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நான் என்னுடைய கோல்டு ப்ரைஸ் வந்து பாரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 65% 70% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் இந்த ப்ரைஸை வந்து எனக்கு அந்த ப்ரைஸ் நான் ட்ராக் பண்ணுவேன், அதிலிருந்து எனக்கு ரிட்டர்ன் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதில் பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் கோல்டு ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாரு 1990 இந்த ப்ரைஸ் இருந்தது, 2000 இவ்வளோ தான் இருந்தது, 2010 ஸோ ஏறிட்டே போகுது பற்றியாம்பாங்க. அது நீங்கள் கேர்ஃபுல்லாக உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், சில சமயம் ஏறும் சில சமயம் இறங்கும். அதனால் நீங்கள் யூஸ்வலாக என்ன ஆகும், இந்த மாதிரி 65% 70% ஒரே வருஷத்துலாம் இப்படி ஏறி இருக்குங்க கோல்டு. அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக மர்ஃபீஸ்லான்னு சொல்லுவாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உடனே இறங்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தி இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 5% 10% இறங்கிடுச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு கூட இறங்கி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோல்டு வந்து என்னுடைய யூஸுக்காக நான் வாங்குகிறேன், நான் போட்டுக்கிறதுக்காகவோ இல்லை என் குழந்தைகள் போட்டுக்கிறதுக்காகவோ வாங்குறேன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கரெக்டான ஐடியா. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இறங்கிட்டீங்கன்னா அதோட ரிஸ்க் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதோட ரிட்டர்னை ட்ராக் பண்ணுற மாதிரி தேவையில்லை. அது ஒரு அடிஷ்னலான ப்ராப்ளம். ஏற்கனவே நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்கம், அதாவது கேரண்டீடு ரிட்டர்ன் சில இதெல்லாம் இருக்குது. ரிஸ்க்கு கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஈக்விட்டி இருக்குது. இந்த 2 போதும். அடிஷ்னலாக நீங்கள் கோல்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிங்கன்னா அது ஒரு அடிஷ்னல் தலைவலி, அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஓகே சார், இப்போ மகளிருக்காக பேசுனீங்க. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு 30 சவரன் அது போடணும் அப்படின்னு. பெண்ணுடைய எஜுகேஷனுக்காக இருக்கட்டும்,
பெண்களுக்கான திருமண செலவாக இருக்கட்டும் சார், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்காக அவங்க வந்து எந்த மாதிரியான சேமிப்பு, ஏன்னா ஆண் பிள்ளைகளை கம்பேர் பண்ணும்போது பெண் பிள்ளைகளுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிள்ஸ்லாம் அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்துடுது, கூட பயமும் அதிகமாக வந்துடுது. ஸோ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கவனத்தோட அட்லீஸ்ட் எந்த சதவீதம் சேமிக்கணும், பெண் பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருக்கா, அது வந்து தபால் நிலையமாக இருக்கட்டும் இல்லை வங்கி சார்ந்த முதலீடுகளா, எதில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக? அதாவது படிப்புன்னு வரும்போது ஆண் பெண்ணுக்கும் வித்தியாசம் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா 2 பேருக்கும் ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸ் அதே தான். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாலையும் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் காட்டுவாங்க. ஸோ எப்படி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பணவீக்கத்தை பற்றி பேசணும். நான் சொல்கிற யூஸ்வலாக சொன்ன பணவீக்கம் வந்து நம்ம அரிசி பருப்பு டீ பால் அந்த பணவீக்கம் வந்து 6%, 7%, 8% இருந்தால் காலேஜ் ஃபீஸோடைய பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 10%, 12%, 15% இருக்கும். காலேஜ் ஃபீஸ்லாம் எப்படி ஆகும்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒன்றுமே சேஞ்சே இருக்காது, அப்படியே இருக்கும். திடீர்னு 50% ஏறும். திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஐ அப்படின்னு ஒரு புதுசாக வந்திருக்கு, புதுசாக நாங்கள் ஒரு டிகிரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 100% ஃபீஸ் ஏற்றுவாங்க. அதுக்கு நிறைய பேர் போவாங்க. அது ஒரு டிமாண்ட் சப்ளை ப்ராப்ளம். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா நம்ம பையன் ஆர் நம்ம பொண்ணு வந்து அட்மிஷன் வாங்கும்போது காலேஜ் ஃபீஸ் ஏறிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணோம்னா குழந்தை பிறந்த உடனே நீங்கள் வந்து அதுக்கு காலேஜ் ஃபீஸுக்கு சேமிக்க ஆரம்பிக்கணும் ஐடியலாக. ஓகே. அண்ட் 50% உங்களால் வந்து 5000 ரூபாய் என்னுடைய குழந்தைக்காக இப்போ ஃப்யூச்சருக்காக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அதில் 50% ஈக்குட்டி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடணும். 50% பிபிஎஃப்ல போடலாம். ஓகே. பெண் குழந்தைகள்னா சுகன்யா திட்டத்தில் போடலாம். அவ்வளோதான். அதுதான் ஒரு சிம்பிளான சஜஷன். ஓகே சார். இப்போ இருக்கிற அந்த காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன டிகேட்லேயும் இந்த டிகேட்லேயும் சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்குது ஒரு குடும்பத்தில்? கணவன் மனைவி கிட்ட, நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட எந்த அளவுக்கு சேமிப்பு பழக்கம், வருமானத்துக்கு தகுந்த மாதிரியோ இல்லை எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதை வச்சுக்கிட்டே வந்து குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. இப்போ வந்து உண்மையாகவே வருமானம் அதிகரிச்சிருக்கு, ஆனால் சேமிப்பு வந்து இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த காலத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறத கவனம் செலுத்துகிறாங்களா, இல்லை வாழ்கிறது ஒரு வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு செலவுகளை பண்ணுறாங்களா? இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் ஒரு உதாரணம் தரேன். ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. ஓகே. நான் இப்போ 1 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட தரேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன கேட்டார். எனக்கு பதிலே தெரில. நானும் யோசித்தேன், சரி 1 லட்ச ரூபாய் கொடுக்குறல்ல, நான் அதை வச்சு எங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டுருவேன், சேமிச்சிருவேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட கேட்டேன், அவளும் யோசிச்சு இதே பதில் தான் சொன்னான். என் பையன்கிட்ட இந்த பதில் கேட்டால் அவன் பெரிய லிஸ்ட்டு சுட்டான், இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு. ஸோ அந்த சேமிக்கிறோங்கிற ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நம்மளுடைய சொசைட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியா வந்து சேவிங்ஸ் சொசைட்டியாக இருந்ததோ, சேமிப்பை பற்றி நம்ம பாட்டி தலைமுறைக்கோ அம்மா அப்பா தலைமுறைக்கோ நல்லா தெரியும். யாராவது காசு கொடுத்தா முதல்ல உண்டியல்ல போடும், ஆனால் இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அந்த உண்டியலில் போட்டால் அது மாலுக்காக யூஸ் பண்ணுவாங்க, மாதம் போகிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அது போயிடுச்சு. அதாவது வாழ்க்கை இன்னைக்கு ஒரே வாழ்க்கை, இன்னைக்கு என்கிட்ட பைசா இருக்குது, இப்போ நான் வாழ்ந்துட்டு போகிறேனே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடுச்சு எல்லாருக்கும். அது நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தான் இப்போது இளமை இருக்கும்போது தான் சில வேலைகள்லாம் செய்ய முடியும், சில செலவுகள்லாம் செய்ய முடியும். 100% என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, பிரச்சனையே இல்லை. ஆனால் நாளைக்கும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட் வாழ்க்கை பூரா இருக்கும். அதுதான் ஒரே ஒரு ஐடியா. ஓகே சார். அவங்க வந்து இப்போ சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி சார் இருக்கணும்? அந்த இளைஞர்கள் ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து நார்மலாக பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பலதரப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. சென்னை மாதிரியான சிட்டிஸில் இல்லாமல் கிராமங்கள்லையும் வாழக்கூடிய மக்கள். ஸோ அவங்களாமும் எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்? முக்கியமாக இந்த சேமிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான இருக்கணும்? அவங்களுடைய எதிர்கால பயத்தை வந்து போக்குற அளவுக்கு எந்த மாதிரிலாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையோட வந்து வாழ்க்கையை நகர்த்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், குறைந்தபட்சம் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு சிம்பிளான திட்டம்னா, சேலரிட் மக்கள், அதாவது சம்பளம் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிடித்தம் இருக்கும். அதாவது இபிஎஃப், பிஎஃப்
ஏதாவது ஒரு இல்லை என்பிஎஸ் ஏதாவது ஒரு சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்போது 5000 ரூபாய் எனக்கு சேலரியிலேருந்து பிடிச்சிக்கிறாங்கன்னா என்னால் 5000 ரூபாய் செப்பரேட்டாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட முடியுமா? ஓகே, இதான் கணக்கு. எவ்வளோ எனக்கு சேலரியில் பிடிச்சிக்கிறாங்களோ அதே அளவு என்னால் போட முடியுமா? அந்த பேலன்ஸ் என்னால் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எவ்வளோ ப்ரமோஷன் வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் வந்தாலும் மெயின்டைன் பண்ணணும். அந்த பேலன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டாலே ரிட்டையர்மெண்ட் ஓரளவு சேஃப் ஆகிடும். அது இல்லாமல் நான் என்ஜாய் பண்ணுறதுலையோ இல்லை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தையும் நான் பேங்க் எஃப்டிலையோ இல்லை இன்சூரன்ஸ் பாலிசிலையோ அந்த மாதிரி போட்டோம்னா என்னால் பணவீக்கத்தை மேனேஜ் பண்ண முடியும். நம்ம வர ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட கம்மியாயிடும். ஓகே சார், இப்போ நம்ம பேசினோம்ல சார், முன்ன வந்து அந்த சேமிப்பு பழக்கம் இருந்தது, இப்போ உள்ள பசங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்ட்டு. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சேமிப்பு குறித்து சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுமே எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் சார்? ஏன்னா நாளைய ஜென்ரேஷன்ஸ் வந்து எப்படி ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு சேமிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறையா வெப்சைட்ஸ் இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்துட்டு சேமிப்பு மீதான அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகிடுது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சேமிப்பு வெறுத்து அந்த மாதிரி அகெயின்ஸ்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நியூட்ரலாக என்ன விஷயம் சார் சொல்ல வரீங்க? குறிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு சேமிப்பு குறித்து நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அதாவது 2 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இப்போ எனக்கு எங்கிட்ட வந்து லெட்ஸே ஒரு 15 வயசுக்கு ஒரு பையன் இருக்கான், 16 வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இப்போ வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்பா எனக்கு வந்து இதை வாங்கி கொடு, எனக்கு இந்த புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடு, இல்லை ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடு, ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு புது டெக்னாலஜிலாம் சொல்லுவாங்க, பாதி எனக்கும் தெரியாது. இப்போ எனக்கு இது வாங்கி கொடுன்னு அவங்க சொன்னாங்கன்னா உடனே முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். இப்போ நீ ஏன் வந்து இந்த பொருளை கேட்குற, மார்க்கெட்டில் இந்த பொருளுக்கு காம்படிஷன் என்ன, வேறு என்ன பொருள் இருக்குது, இதை நீ போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வா. அதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கோ. அந்த டைமுக்குள்ளே நான் வந்து உனக்கு இது வாங்கி தரத்துக்காக பணம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது இப்போ செலவழித்தாலோ சேமித்தாலோ முதலீடு பண்ணாலோ அதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம செய்யணும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். ஸோ அந்த கல்ச்சரை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியம்னு நினைக்கிறேன். 2வது வந்து பண வீக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். எப்படி வந்து நம்மளுடைய செலவு பாரு, 5 வருஷம் முன்னாடி நம்மளுடைய செலவு இப்படி இருந்தது, இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய செலவு இதெல்லாம் ஏறி இருக்கு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இவ்வளோலாம் ஏறி இருக்கு. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு இந்த 2 விஷயம் சொல்லி கொடுத்தாலே அவங்க மீதி பார்த்துப்பாங்க. ஓகே சார், இப்போ ஸ்கூல் டைம்லேருந்தே அவங்க வந்து சேமிக்கணும். ஒரு குழந்தைங்க வந்து பசங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஸ்கூல் டைம்லேருந்து சேமிக்கணும். மினிமமாக ஒரு 500 வச்சுக்கோங்களேன், 500,000. அந்த சேமிப்பு வந்து அவங்களுடைய எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு சுமையை குறைக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? அதாவது அந்த மாதிரி சுமை 500 ரூபாய் சேமிச்சா சுமை குறையுமான்னு பெருசாக சொல்ல முடியாது. மாதம் 500 ரூபாய் அவங்களோட 20 வருஷம் 25 அவங்களுக்கு வந்து சுமை குறையிறத விட அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் வந்துடும். அதாவது பணத்தை வந்து ஒரு நிபுணர் சொல்லுவார் இன்டர்நெட்டில். அதாவது எப்படி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாம்ப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் கல் கலெக்ட் பண்ணுவாங்க, சோழி கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பணத்தை ஒரு ஹாபியாக கலெக்ட் பண்ணுறதே ஒரு ஹாபியாக நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி நான் 500 ரூபாய் போடுறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த 500 ரூபாய் 650 ரூபாய் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 5000 ரூபாய் ஆயிடுச்சு, 3000 ரூபாய் ஆயிடுச்சு. இதை பார்த்து இதை வளர்கிறத ஒரு அழகு பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதாவது அது ஒரு ஹாபியாக சின்ன பசங்களுக்கு ஒரு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது அப்படியே அது வந்து பெருசானா அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் அந்த இது இருக்கும். இப்போ பாரு, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே என்னால் இவ்வளோ பணம் பண்ண முடிஞ்சுது, என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, இப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அந்த ஹேபிட் வந்துடும். ஓகே சார், இப்போ 30லேருந்து ஒரு 50 வயது இருக்காங்க. 50 வயசில் நான் வந்து ஒரு திட்டம் போடுறேன், எனக்கு வந்து 50 வயசுக்கு அப்புறம் நான் வந்து வேலைக்கு போக விரும்பலை, என்னுடைய சேமிப்பு முதலீடுகளை வச்சு என்னுடைய பிற்கால வாழ்க்கையை வந்து நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அவங்க வந்து எந்த மாதிரி சேமிக்கணும், என்ன மாதிரியான முதலீடுகளை மேற்கொள்ளணும், இந்த 2ஐயும் அவங்க எப்படி செஞ்சால் அவங்களுடைய பிற்காலத்தில் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் அவங்களுடைய சேமிப்பை நம்பி அவங்களுடைய முதலீடுகளை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும்? அதாவது இதில் வந்து 2 விஷயம் இருக்கு. அவங்க எப்போ வந்து முதலீடு பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு,
நான் இனிமே ஓய்வு எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணோம்னா Yes. முதல்ல வந்து எனக்கு இதை நீங்க பிரீஃபாவே சொல்லுங்க சார். ஒரு 50 வயசுல ஓய்வு பெறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ 30 வயசுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க 20 வருஷத்துக்கு எந்த அளவுக்கு சேமிச்சா அவங்களுடைய பிற்கால வாழ்க்கையை ஓட்டலாம், இல்ல எத்தனை வயசுல அவங்க சேமிக்க ஆரம்பிக்கணும், முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும், எந்த அளவுக்கு? ஐடியலா முதல் சம்பளத்துல இருந்தே ஆரம்பிச்சிடணும். முதல் சம்பளம் வந்த உடனே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷம், அது ஒரு 2 வருஷம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமாவது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் எப்போ சேமிக்க ஆரம்பிச்சேன், எவ்வளவு சேமிச்சேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். முதல்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னா அந்த காலத்துல 60 இருந்தது, 58-60 இருந்தது. இப்பெல்லாம் யாருக்கும் உடல்நிலையே இல்லை. பாதி பேரை கேட்டால் டயபெட்டிஸ்ங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க, கார்டியாக் ப்ராப்ளம்ங்கிறாங்க. யாருமே 58-60 வயசுலாம் தாண்டும். ஈவன் கேரண்டீடு ஜாப் இருந்தாலும் நமக்கு போய் வேலை பண்ணுறதுக்கு உடல் இருக்காது. முடியுமா? கார்பரேட் ஐடியிலலாம் 45 ஆனாலே அவங்களுக்கு எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பயத்தில் இருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் இப்போ வந்து 50 ஆயிடுச்சு. 60ன்னு இருந்தது, இப்போ 50 ஆயிடுச்சு. ஸோ 50 வயசுக்குள்ள என்னால் எவ்வளவு பணம் சேமிக்க முடியுமோ என்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கு நான் சேமிச்சு ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முதல் சம்பளத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிடும். 50% ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், 50% உங்களுடைய மாதம் பிடிக்கிறது இபிஎஃப் பிபிஎஃப், அது ரெண்டு. இதை வந்து நீங்கள் 25 வருஷம் செஞ்சீங்கனாலே, அதாவது 25ல் வேலைக்கு போகிறீங்க, 25லேருந்து 50 வரைக்கும் இதை பண்ணுறீங்க, ரெகுலராக பண்ணுறீங்க, உங்களோட ரிட்டையர்மெண்ட் கம்ஃபர்டபுளாக ஓகேவா இருக்கும். இன்சூரன்ஸ் பற்றி பேசுனீங்க சார். நீங்கள் இன்சூரன்ஸ்லேயே பலர் வந்து நிறைய முதலீடு செய்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு சேஃபாக, ஏன்னா ஒரு குடும்பம்னாலே கண்டிப்பாக இப்போ இன்சூரன்ஸ் இல்லாத ஃபேமிலி அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இன்சூரன்ஸ் பற்றியான அவேர்னஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 45-50 வயசுலேயே அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய பெற்றவர்கள் அவங்களுக்கும் வந்து டிசீஸ் வர. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறது ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பானது அப்படின்ட்டு. இன்சூரன்ஸில் முதலீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கணும்? அதை தாண்டி அவங்க வேறு எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம்? அதாவது இன்சூரன்ஸை வந்து இன்சூரன்ஸாக மட்டும் பார்க்குறது நல்லது. அதோட முதலீடு காம்பனண்ட்டை கொண்டுட்டு வந்தோம்னா அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7% 6% தான் இருக்கும். ஸோ பணவீக்கத்தை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளால வந்து அந்த பர்ச்சேசிங் பவர் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. காப்பீடு ரொம்ப முக்கியம். லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருக்கிட்டையும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து டெத் ஆனால் நாமினிக்கு பணம் வரும், அவ்வளோதான். ஆனால் ரிட்டர்ன் எதுவும் வராது. அந்த ப்ராடக்ட் ரொம்ப சீப்பும். சின்ன வயசுலேயே வாங்கிட்டோம்னா 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்லாம் வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு 25 இயர் ஓல்டுக்கு. அந்த ப்ராடக்ட்டை எல்லாரும் வாங்கினா போதும், வேற எந்த விதமான இன்சூரன்ஸ் பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி தேவை. ஓகே சார். இன்றைய கால இளைஞர்களாக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்ட மக்களுக்கு சார் சேமிப்பு குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இறுதியாக சுருக்கமாக நிறைவான உங்கள் கருத்து. அதாவது இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ சேமிங்க. எஸ், அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது. ஆமாம், நீங்கள் இன்னைக்கும் என்ஜாய் பண்ணலாம், நாளைக்கும் என்ஜாய் பண்ணலாம். நன்றி சார். சேமிப்பு குறித்து பல்வேறு விஷயங்கள், முதலீடு எதெல்லாம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் பிற்காலத்தில் நம்ம வந்து நல்லபடியாக வாழலாம், இதெல்லாம் குறித்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஒரு நல்ல விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.